ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டியூட்டோரியலோடு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட பேசிக் யூசர் ஃபேஸ் அவுட்லைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இன்ட்ரொடக்ஷன் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக வந்து லோகோ டிசைனிங் போனோம். ஸோ அதனால் வந்து இப்போ அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் CC 2015 வெர்ஷன். இப்போ நமக்கு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நியூ காம்போசிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா காம்போசிஷன் நேம் கேட்கும். அதுக்கு கீழே வந்து செட்டிங்ஸ் மாற்றுறது, அதோட ப்ரிசெட் வேல்யூ, அதாவது எந்த கிளாரிட்டி ரெசல்யூஷனில் வரணும் அப்படிங்கிறது, அதோட வித்து, அதோட ஹைட்டு, அப்புறம் வந்து பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஃப்ரேம் ரேட்டு, அதாவது எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்கணும் ஒரு செகண்டுக்கு அப்படிங்கிறது, அப்புறம் ஃபுல் ரெசல்யூஷனா இல்லை வந்து ரெசல்யூஷன் குறைச்சிக்கலாமா அப்படிங்கிறது, அப்புறம் பேக்ரவுண்ட் கலர், அதாவது நம்ம இதுவரையும் நம்ம சாலிட் க்ரியேட் பண்ணி தான் பேக்ரவுண்ட் வச்சுருப்போம். அந்த பேக்ரவுண்ட் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு அனிமேட் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் எந்த கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான செட்டிங். ஸோ இப்போ பேக்லேயே இருக்கட்டும், ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டில் இருக்கிறது ப்ராஜெக்ட் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேனலில் நம்ம என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுறோமோ, ஃபைல்ஸ், இமேஜஸ், காம்போசிஷன்ஸ், நிறையா மல்டிபிள் காம்போசிஷன்ஸ் வச்சுருக்கலாம், மல்டிபிள் இமேஜஸ் இருக்கலாம், எவ்வளோ வீடியோஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் இங்கே தான் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போட்டிருப்போம். எப்படி சொல்கிறது அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு பேகுக்குள்ளே வச்சுருக்கோம். பேக்கை வந்து அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் வேணுங்கிறத எடுத்து இன்க்ளூட் பண்ணி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து இதில் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டைம்லைனில் போடுவோம். கீழே இருக்கா டைம்லைன், இந்த டைம்லைனில் வச்சு நம்ம என்னென்னலாம் எடிட் பண்ணுறோமோ அந்த எடிட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. ஸோ அந்த பார்க்குறதுக்காக மேலே காம்போசிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. கீழே டைம்லைன் பேனலில் நம்ம எடிட்டிங், கீ ஃப்ரேம் அசிஸ்ட் எல்லாமே இருக்கும். மேலே காம்போசிஷன் பேனலில் வந்து நம்ம அங்கே சேஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரேம்ஸையும் நம்ம இங்கே வந்து ப்ரிவ்யூவாக பார்த்துக்கலாம். அதுக்காக மேலே காம்போசிஷன் பேனல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ரைட்டில் வந்து 3 பேனல் இருக்குது. ஸோ இந்த பேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது இன்ஃபோ, அதாவது நம்ம மவுஸ் கர்சர் எங்கெல்லாம் போகுதோ அதோட RGB அண்டு அதர் எக்ஸ்-ஆக்சிஸ் ஒய்-ஆக்சிஸ் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வருது. அடுத்து வந்து ஆடியோவுக்கு நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட்டு, ரைட்டு, அப்புறம் வந்து கெயின் அதெல்லாம் குறைச்சி மாற்றிக்கிறதுக்கு கீழே, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பேனல் இருக்குது ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு. பாஸ் பட்டன், ப்ளே பட்டன், சீக் ஃபார்வர்ட், சீக் பேக்வேர்ட், நெக்ஸ்ட்டு, ப்ரீவியஸ் அதெல்லாம் இருக்குது. ரிப்பீட் இருக்குது. அடுத்து வந்து வால்யூம் கரெக்ஷன், மியூட் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேனல். இந்த லைப்ரரிஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் க்ளவுட் ஸ்டுடியோஸ் அது கூட கனெக்ட் பண்ணி நம்ம அங்கேருந்து அசட்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ரைட்டில் பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிசெட்ஸ். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட முக்கியமான பார்ட் இது தான். ஏன்னா இங்கேருந்து ஒவ்வொரு எஃபெக்டாக எடுத்து ப்ரிசெட்டாக வச்சு தான் நம்ம வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ண போகிறோம், ஒரு காம்போசிஷனை மேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் நிறையா இருக்குது. நம்பர் ஆஃப் ப்ரிசெட்ஸ் நம்ம வந்து திரும்ப டவுன்லோட் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது போக வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நிறையா எஃபெக்ட்ஸ் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. பேர்லேயே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எஃபெக்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம ஒரு எஃபெக்டை தான் வந்து நம்ம லோகோ அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ இந்த எஃபெக்டை எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது அதெல்லாம் நம்ம வந்து இன்டெப்த் டுட்டோரியல் போகும்போது பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு இருக்க இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெனு மாதிரி ஒன்று இருக்கா. இதில் வந்து இது வந்து கர்சர் செலெக்ஷன் டூல் இருக்கும். நம்ம எந்த டைம்லைனில் எந்த லேயரில் வச்சு அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கர்சரை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இது ஹேண்ட், அதாவது பிக் டூல் மாதிரி இப்படி ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு. இது ஜூமிங், இது வந்து ரொட்டேஷன், அதோட ஓரியன்டேஷனை மாற்றிக்கலாம். 3Dயாக இருந்தது அப்படின்னா 3 லேயர்லேயே ரொட்டேட் பண்ண முடியும். இது கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேமரா எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோக்கஸை வச்சு நம்ம மாற்றுவோம்ல, ப்ளர் பண்ணுறது, இல்லை டெப்த் உள்ளே கொண்டு போய் வர்றது, அதெல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூனிஃபைடு கேமரா ஒன்று, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற மாட்டேங்குது. ஸோ பக்கத்தில் வந்து பேனிங் டூல், இது வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு. இதில் வந்து எலிப்ஸு நிறையா 3 இருக்கும். ரவுண்டடு ரெக்டாங்கிள், அப்புறம் வந்து எலிப்ஸ், பாலிகன் டூல், ஸ்டார் டூல், அப்படி நிறையா இருக்குது. இது வந்து பென் டூல், நம்ம ஒரு ஹேண்ட் ட்ரான் இமேஜை வரைகிறதுக்கு.
அடுத்து வந்து அது வந்து டெக்ஸ்ட்டு. நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் எடிட் பண்ணுறோம் அப்புடின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறதுக்கு இந்த டூல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷ், ஹேண்ட் ட்ரான் இமேஜ் வரைகிறதுக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு அதை வரைஞ்சிக்கலாம். இது க்ளோனிங் மாதிரி. இது எரேசர், நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எரேஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ரோட்டோ ப்ரஷ், இதெல்லாம் நம்ம டெப்த்தாக பார்த்துக்கலாம். இது பப்பட் பின், அதாவது இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் வச்சு அதை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து டாகிள் பெயிண்ட் பேனல்ஸ். அதை பெயிண்ட் பேனல்ஸ் இங்கே ஒரு பேனல் புதுசாக இப்போ ஓன் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ இப்போ நமக்கு இதுவரையும் வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரிசெட் இருந்தது, அதுக்கு முன்னாடி லைப்ரரி இருந்தது. இப்போ பக்கத்தில் ப்ரஷஸ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நிறைய ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து பெயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேனல் புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து நமக்கு அந்த ப்ரஷ்ஷோட ஒப்பேசிட்டி, அந்த ப்ரஷ்ஷில் வர கலரோட ஒப்பேசிட்டி, அது எப்படி ஃப்ளோ ஆகுது, ஃப்ளூயிடாக ஃப்ளோ ஆகுது, சேனல்ஸ் ஆர்ஜிபி கலர்ஸா இல்லை வந்து ஆல்ஃபா கலர்ஸா அப்படிங்கிறது நிறையா இருக்குது. டியூரேஷன் எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுமா இல்லை ரைட் ஆன் மாதிரி இருக்கணுமா, சிங்கிள் ஃப்ரேமாக இருக்கணுமா இருக்குன்னு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்டெப்த்தாக பார்க்கலாம். அடுத்து இங்கே ஒர்க் ஸ்பேஸ். இந்த ஒர்க் ஸ்பேஸையும் நம்ம டாகிள் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஸ்பேஸில் 4 அப்படின்னு இல்லை, சாரி 4 தப்பாக சொல்லிட்டேன். ஸோ நிறையா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் பேனல்ஸ் கொடுத்திங்க அப்படின்னா இருக்கிற எல்லா பேனல்ஸுமே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ பேனல்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி இப்போ சொல்ல முடியாது. ஸோ அதை அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து ஸ்டாண்டர்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டாண்டர்ட் பேனல். இப்போ நீங்கள் எதையாவது மாற்றி ஏதாவது ரீசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எப்போ வேணுமோ எங்கே வேணுமோ எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இப்படி ஆல்ட்ரு ஆகிடுச்சா, இதை நான் வந்து திரும்ப பழையபடி கொண்டு போகணும் அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் சிம்பிளாக வந்து விண்டோவில் போய் ஒர்க் ஸ்பேஸில் ரீசெட் ஸ்டாண்டர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டில் என்ன இருந்ததோ அது மட்டும் ரீசெட் ஆகி கரெக்டாக வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஸ்பேஸோட இன்டர்ஃபேஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.